பா வகை. பா 4 வகைப்படும். 1 வெண்பா, 2 ஆசிரியப்பா, 3 கலிப்பா, 4 வஞ்சிப்பா. ஆசிரியப்பாவின் வேறு பெயர் அகவற்பா ஆகும். அடுத்து பாக்களுக்குரிய ஓசைகளை பற்றி பார்ப்போம். முதலில் வெண்பா. வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை ஆகும். அடுத்து ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை அகவல் ஓசை ஆகும். அடுத்து கலிப்பா. கலிப்பாவிற்குரிய ஓசை துள்ளல் ஓசை ஆகும். அடுத்து வஞ்சிப்பா. வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை தூங்கல் ஓசை ஆகும். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது வெண்பாவின் வகைகள். வெண்பா 5 வகைப்படும். 1 குரல் வெண்பா, 2 சிந்தியல் வெண்பா, 3 நேரிசை வெண்பா, 4 இன்னிசை வெண்பா, 5 பற்றொடை வெண்பா. குரல் வெண்பா என்னும் பாவகையில் அமைந்த நூல்கள் திருக்குறளும் நாலடியாரும் ஆகும். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது ஆசிரியப்பாவின் வகைகள். ஆசிரியப்பா 4 வகைப்படும். 1 நேரிசை ஆசிரியப்பா, 2 இணைக்குரல் ஆசிரியப்பா, 3 நிலைமண்டில ஆசிரியப்பா, 4 அடிமறி மண்டில ஆசிரியப்பா. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது வெண்பா, ஆசிரியப்பா ஆகியவற்றின் பொது இலக்கணம். பொது இலக்கணத்தில் முதலில் நாம் பார்க்கக்கூடியது ஓசை. வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை ஆகும். ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை அகவல் ஓசை ஆகும். அடுத்து பொது இலக்கணத்தில் நாம் பார்க்கக்கூடியது சீர். வெண்பாவிற்குரிய சீர் ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நாற்சீராகவும் வரும். ஆசிரியப்பாவிற்குரிய சீர் ஈரசச்சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும். அடுத்து பொது இலக்கணத்தில் நாம் பார்க்கக்கூடியது தலை. வெண்பாவிற்குரிய தலை இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை மட்டுமே பயின்று வரும். ஆசிரியப்பாவிற்குரிய தலை ஆசிரியத்தலை மிகுதியாகவும் வெண்டலை கலித்தலை ஆகியவை விரவியும் வரும். அடுத்து பொது இலக்கணத்தில் நாம் பார்க்கக்கூடியது அடி. வெண்பாவுக்குரிய அடி 2 அடி முதல் 12 அடி வரை அமையும். கலிவெண்பா மட்டும் 13 அடிக்கு மேற்பட்டு வரும். ஆசிரியப்பாவிற்குரிய அடி 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமையும். அடுத்து பொது இலக்கணத்தில் இறுதியாக பார்க்கக்கூடியது முடிப்பு. வெண்பாவினுடைய முடிவு ஈற்றுச்சீர், நாள், மலர், காசு, பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும். ஆசிரியப்பாவின் முடிவு ஏகாரத்தில் முடியும்.